சதாசிவாய நமக. ஃப்ரெண்ட்ஸ், கிரகன் தோஷம்னு ஒரு தோஷம் உண்டு. இந்த கிரகன் தோஷம் என்ன? சூரியனோ ராகுவோ ரெண்டும் சேர்ந்திருந்தால் இது கிரகன் தோஷம்னு சொல்லுவார்கள். இந்த கிரகன் தோஷம் மூலியமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஜாதகனுக்கு. அதில் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஒரு ப்ராப்ளம்ஸ் கிடையாது, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் உண்டு. பட் ஒரு சில ஸ்தானத்தில் இவர் உட்காந்துட்டாருன்னா குழந்தைங்க பாதிக்கும். குழந்தைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற குழந்தைங்க பாதிக்கப்படும். அந்த நேரத்தில் என்ன ரெமெடி பண்ணோம்? அந்த ரெமெடி பண்ணோன்னா குழந்தை பாதிப்பு இல்லாத பிறக்கும். அது இல்லாத குழந்தைக்கு சில எபிலிட்டிஸ் கூட சேர்ந்து வரும். இதுக்கு என்ன செய்யணுன்ட்டு சில ரொம்ப முக்கியமான ரெமெடிஸ் உண்டு. இது உண்மையான விஷயம். ரெமெடின்றது என்னன்னா, நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் பேராசிட்டமால் சாப்பிட்றீங்களா இல்லையா, இதோ வைத்தியம் பார்க்குறீங்களா இல்லையா, அதே மாதிரி என்ன பிரச்சனை இருக்குது, என்ன ஆன்மீக வழிபாடில் நீங்கள் என்ன கர்மம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அந்த கர்மத்தை எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு ஒரு சில ஆன்மீக வழிபாடுகள் உண்டு. ஒரு சில ரெமெடிகள் உண்டு. என்ன நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ரியாக்ஷன் ஆகும், அது மூலிமா உங்களுக்கு என்ன பலன் வரும். ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த செடி கண்டிப்பாக பசுமையாகும்னு இயற்கை நீதி. அதே மாதிரி தான் மனிதனோட நற்குணங்கள் அவனை நல்லதை நோக்கி கொண்டு போகும். அதுக்கு என்ன செய்யணுன்ட்டு ஒரு முறையான ஜோதிடர் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவார். இது உண்மையான விஷயம். நாங்களும் ஜோசியம் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் கைரேகையும் ஜாதகம் அமைச்சா போதும். நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களே எல்லாம் சொல்லிவிடுவோம். பக்குவமாக சொல்லுவோம். உங்களை ஒன்றும் பயப்படுத்தி உங்களை குழப்பத்தில் ஆளாக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கும் அறிவு இருக்கு, ஒருத்தர் குழப்பறான்னா. அதனால் முறையான விஷயம் என்னவோ அது மட்டும் சொல்லிவிட்டு மனுஷனை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அது சொல்லுவோம். அது மாதிரி ராகுவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஒரு சில தோஷங்கள் கொடுக்கும். அது மல்டிபிள் தோஷங்கள்னு சொன்னால், அதே மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும், அந்தந்த மாதிரி விஷயத்தில் ஜாகிரதையாக இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் உண்டு. இது பல பிரச்சனைகள் கொடுக்கும். அதில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸுங்களுக்கு சந்தான தோஷங்கள் என்னென்ன வரும், அதுக்கெல்லாம் என்ன ரெமெடி, என்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கணும்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சதாசிவாய நமக.